அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம் படங்கள் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஃபேமஸ் ஆனவர் தான் விஜய் தேவரகொண்டா. தொடர்ந்து டியர் காம்ரேட், லைகர், குஷி, ஃபேமிலி ஸ்டார்னு அடுத்தடுத்து படம் ரிலீஸ் பண்ணி குஷியில் இருந்த விஜய் தேவரகொண்டா மேலே யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. குடும்பத்தோடு சந்தோஷமாக வெளியே போயிட்டு வந்த விஜய் தேவரகொண்டாவோட கார் ஆக்சிடெண்ட்டை சந்திச்சிருக்கு. ஜோகுலாம்பா கட்வால் இருக்கிற உண்டவல்லிங்கிற இடத்துல கார் போகும்போது இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. நல்ல வேலை, விஜயும் அவர் குடும்பமும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இதிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. விஜய் காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பொலிரோ திடீர்னு வலதுபுறமாக திரும்பினதுனால தான் விஜயோட லெக்ஸஸ் கார் பொலிரோ மேலே மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. காரில் இருந்த விஜய்க்கும் அவர் குடும்பத்துக்கும் எந்த காயமும் ஏற்படாமல் பத்திரமா வீடு திரும்பிட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் பற்றி விஜய் தேவரகொண்டா அவரோட ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கார் ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் அவுட் கூட பண்ணேன். தலை ரொம்ப பாரமாக இருக்குது, ஆனால் தூக்கமும் பிரியாணியும் சரி பண்ணாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. யாரும் இந்த நியூஸ்னால் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்னு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேன்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் ராஷ்மிகா ரொம்ப கவலையில் இருக்காங்களாம். கீதா கோவிந்தம் படம் ஷூட்டிங் டைமில் இருந்தே இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இதை வெளிப்படையாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக நிறைய தடவை 2 பேரும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. விஜய் தம்பி அரவிந்த் நடித்த படங்களோட ப்ரொமோஷனில் ராஷ்மிகா கலந்துக்கிறதும் விஜயோட அம்மா ராஷ்மிகாவை புகழ்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் தேவரகொண்டா வீட்டில் ரொம்ப ப்ரைவேட்டாக இவங்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இப்படி சந்தோஷமாக இருந்த நேரத்தில் யார் கண்ணு பட்டுச்சோ விஜய்க்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதனால நிச்சயம் நடந்த உடனே இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சேன்னு ராஷ்மிகாவும் அவங்க குடும்பமும் வருத்தத்தில் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு.